வணக்கங்க. இன்றைய பதிவில் எதிர்பாராத பயணங்கள் எதனால் ஏற்படுகிறது, எதிர்பாராத இடமாற்றங்கள், அலைச்சல், பயணங்கள், திடீர்னு திடீர்னு எனக்கு ஒரு இடமாற்றம் ஏற்பட்டுச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப லாங் டூர் ட்ராவல் பண்ணேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வீடு மாறிட்டேன் அப்படின்னு எதிர்பார்க்காம கர்மாவின் அடிப்படையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல சனிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு. இப்போ கோச்சார சனி, நம்மளோட இடமாற்றம் அப்படின்னா சந்திரனும் ராகு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே மாதிரி 9வது பாவம் 12வது பாவங்கள் இடமாற்றத்துக்கு மெயினான காரணங்கள். தூரமாக மாறுறது அப்படின்னு, பக்கத்தில் மாறுறோம் அப்படின்னா 3ஆம் பாவங்கள் சம்மதிக்கும். அப்புறம் ஒவ்வொரு பாவத்துக்கும் அதிலிருந்து மற்ற பாவங்களுடைய தொடர்புகள் வரும். இது பொதுவான தன்மை. ஆனால் பிருகுநந்தி நாடியும் பராசரரை இணைத்து இடமாற்றத்தை பார்க்கும் பொழுது கோச்சார சனி பிறந்த கால சந்திரனை தொடும் பொழுது இவர் இடமாற்றங்கள் வருது. இது பொதுவாக. அப்போ கோச்சார சனி கும்பராசியில் இப்போ இருக்காரு. அப்போ கும்பத்தில் சந்திரன், மிதுனத்தில் சந்திரன், துலாத்தில் சந்திரன் இருக்கிறவங்க, ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு இடமாற்றம் அல்லது அலைச்சல், திடீர்னு ஏற்படக்கூடிய டூர் பயணங்கள், அதிகமான டிராவல் பண்ணுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் அவங்களுக்கு நடக்கும். இப்போ இது லக்னத்தின் சார்ந்து பார்க்கும் பொழுது அது எதுக்காக அந்த பயணங்கள் அதிகமாக இருக்குது, எதற்காக அந்த மாதிரி அலைச்சல்கள் இருக்குது, ஏன் திடீர்னு நாம் எதிர்பார்க்காம ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது லக்னத்தின் ஆதிபத்திய ரீதியாக, பாவங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது இன்னுமே நம்மளுக்கு அது எந்த சம்பவத்தை குறிகாமிக்குது அப்படிங்கிற காலங்களை கூட நம்ம எடுக்கலாம். சம்பவத்தையும் காலங்களையும் எடுக்கலாம். இப்போ இது ஒரு பெண்ணோட ஜாதகம். இவங்க துலா லக்னம். இவங்க பிறக்கும்போது துலாத்தில் விருச்சிக லக்னம். இவங்க பிறக்கும்போது துலாத்தில் 23 டிகிரியில் சந்திரன் இருக்கு. கோச்சார சனி கும்பத்தில் 19 டிகிரி இருக்கு. இப்போ சனி பயணங்களில் தன்னுடைய கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் இந்த சந்திரனை தொடர்பு கொள்வார். அப்போ சனி சந்திரனை தொடர்பு கொள்ளும் பொழுது திடீர்னு பயணங்கள் ஏற்படுது. அது லக்னத்துக்கு 12வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால இவங்களுடைய தாயார், 12ஆம் பாவங்கிறது ஆஸ்பத்திரி, சந்திரனுங்கிறது தாயார். சனி போய் சந்திரனை தொடர்றதுனால ஆஸ்பத்திரிக்கு தாயாருடன் ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக திடீர்னு ஒரு பயணத்தை இவங்க மேற்கொள்றாங்க. அப்போ இந்த சந்திரனை இந்த சனி தொடர்பு கொள்ளும் பொழுது திடீர்னு ஏற்படக்கூடிய பயணம் கரெக்டு தான். அது லக்னத்துக்கு 12ஆம் பாவமாக இருக்கிறதுனால மருத்துவமனையை நோக்கி, தூர தேசத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை நோக்கி தாயாரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாவ காம்பினேஷனை நம்ம இணைக்கலாம். இதாச்சுங்களா. இப்போ இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவர் கன்னியா லக்னம். கன்னியா லக்னம். அவருக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்துச்சு. 10ஆம் பாவத்தில் சந்திரன். இப்போ இந்த சனி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் 18 டிகிரி, இந்த சனி 10 டிகிரியில் இருக்கும் பொழுது இவருக்கு பார்த்தீங்கன்னா சனி சந்திரனை தொடுது. கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் இருக்கிற சந்திரனை தொடுது. இது 11 கூடையவர். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் இவருக்கு தொழில் ரீதியான அதிகமான டிராவலிங் பண்ணிட்டு இருந்தார். இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம் போய், கோயம்புத்தூர் இருக்காருன்னா சேலம், சென்னை, பெங்களூரு, இந்த மாதிரி எதிர்பாராத வாஸ்து கன்சல்டிங்காக ரொம்ப தூர தேசங்களுக்கு அதிகமாக பயணங்கள் பண்ணார். அப்போ சனி போய் சந்திரனை தொடும் பொழுது பயணங்கள் ஏற்படுது. அது லக்னத்துக்கு 10வது வீடாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த பயணங்கள், தொழில் சார்ந்த வருமானத்தை தரக்கூடிய பயணங்கள் அந்த காலகட்டங்களில் இவர் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த லக்னம் பாவங்களுடைய தன்மைகளை பார்க்கலாம். இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ரிஷப லக்னம். அவருக்கு சந்திரன் கும்பத்திலேயே இருக்கு.
கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 21 டிகிரி இருக்கு. அதே மாதிரி இந்த சந்திரன் வந்து 13 டிகிரி வரும் பொழுது கோச்சார சனி பிறந்த கால சந்திரனை தொடர்பு கொள்ளும் பொழுது இவர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு சம்பள உயர்வும் ஒரு ப்ரமோஷனையும் கொடுத்து ஒரு இன்சார்ஜாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாரு கோயம்புத்தூரில். திடீர்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய இன்னொரு கம்பெனி வந்து ஹைதராபாத்தில் புதுசாக ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் இங்கிருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களுக்கு ஆன்லைனில் வந்து அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தார். டக்குன்னு மேனேஜ்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதை விட நேராக போய் அவங்களுக்கு பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற ஒர்க்குக்கு இன்னொருத்தரை இன்சார்ஜை போட்டுட்டு இவங்களை தூக்கி ஹைதராபாத் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ கோச்சார சனி சந்திரனை தொடும் பொழுது இடமாற்றம், லக்னத்துக்கு 10வது வீட்டில் சந்திரனை தொடர்பு கொள்ளும் பொழுது தொழில் ரீதியான தூர தேசத்துக்கு இடமாற்றத்தை கொடுத்துருக்கு. இது ஒரு சம்பவம். இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து இப்போ வந்து 18 டிகிரியில் வந்து கோச்சார சனி இருக்காரு. இன்னொருத்தருக்கு 25 சம்திங்கில் பிறந்த கால சந்திரன், அவர் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்தார். இப்போ லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரன். நான் ஒரு 2 ட்ரிப் அவர் எனக்கு கால் பண்ணார், எடுக்கல. திருப்பி நான் கூப்பிட்றேன், ஆனால் நாங்கள் திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்துட்டோம், அயோத்தி வந்துட்டோம் சார். நாங்கள் அயோத்தி வந்துட்டு காசி போயிட்டு தான் நான் வருவேங்க, வர்றதுக்கு ஒரு 4 நாள் ஆகுனா வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேண்ணா அப்படின்னு சொல்கிறார். அப்போ லக்னத்துக்கு 9வது பாவம் அப்படிங்கிறது கோயில் யாத்திரைகள், புனித யாத்திரைகளை 9வது பாவம் ஆன்மீக ரீதியான ஒரு தூர தேசம், ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்தை பயணிக்கிறத கோச்சார சனி சந்திரனை தொடர்பு கொள்ளும் பொழுது இடமாற்றம் ஆகுது. ஒரு டிராவல் பண்ணுறாரு, எதிர்பாராத பயணங்கள் பண்ணுறாரு. ஒரு டீமில் வந்து ஒன்றா போகலான்னு பேசியிருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் வரல, அதுக்கு பதிலாக நீங்கள் வாங்கன்னு சொல்லி இவரை கூப்பிட்டு போயிடுறாங்க. இது எதிர்பாராத ஒரு பயணம். அது லக்னத்துக்கு 9ஆம் பாவமாக இருக்கனால ஆன்மீகம் பக்திகள் சார்ந்த ஒரு பயணத்தை இந்த சனி வந்து சந்திரன் மூலிமா பயணத்தை அந்த பாவ காரகத்துவமான ஆன்மீகத்தின் மூலியமாக கொடுக்குறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம், அவருக்கு சனி போய் சந்திரனை தொடர்பு கொள்றார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 டிகிரி சந்திரன். அப்போ கோச்சார சனி சந்திரனை தொடர்பு கொள்றாரு, லக்னத்துக்கு 6ல் சந்திரன். இப்போ ஜாதகமாக வந்தவர்கிட்ட, சார் இப்போ ஏதாவது உங்களுக்கு திடீர்னு பயணங்கள் இடமாற்றங்கள் ஆனீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேன், திடீர்னு ஹவுஸ் ஓனர் வந்து எனக்கு எங்கள் பொண்ணே இந்த இடத்துக்கு வராங்க சார், ஏதாவது நீங்கள் காலி பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நியூ ஃப்ளாட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நான் அதுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ தான் சார் சேஞ்ச் பண்ணேன், 1 வீக் ஆச்சு அப்படிங்க. அப்போ கோச்சார சனி பிறந்த கால சந்திரனை தொடர்பு கொள்றாரு, இடமாற்றம். லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கு, வாடகை வீடு மாற வேண்டிய 6ஆம் பாவம் வாடகை வீட்டை கோச்சார சனி சந்திரனை தொடும் பொழுது வாடகை ஒரு ஃப்ளாட்ல இருந்து இன்னொரு ஃப்ளாட்டுக்கு வாடகைக்கு அவரு மாறுறார். அப்போ இடமாற்றம் அப்படிங்கிறது, அலைச்சல் அப்படிங்கிறது, திடீர்னு மாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திரன் கொடுத்தாலும் கூட லக்னம் சார்ந்த பாவ காரகத்துவத்தின் மூலியமாக அல்லது சந்திரனுடைய ஆதிபத்தியத்தின் மூலியமாக அவர் கொடுக்குறாரு. அப்படிங்கிற லக்னத்துக்கு அது என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியின் மூலியமான மாற்றங்களையும் அலைச்சல்களையும் திடீர் எதிர்பாராத பயணங்களையும் கொடுக்குறாருங்கிறத நம்ம இந்த பதிவின் மூலிமா பார்க்குறோம். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த கோச்சார சனி பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு 10 டிகிரி டு 5 டிகிரி 5 டு 10 டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த சம்பவங்கள் அதிகமாக நம்ம நடக்கிறத பார்க்குறோம்.
இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 10 டிகிரி தான் இருக்கும். இவர் 18னா இது 29. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கிற இடைவெளி 10 டிகிரி. அப்போ சனி வந்து இங்கே 25 டிகிரி இருக்குது, இங்கே வந்து சந்திரன் 26 டிகிரி இருக்குன்னா இது க்ளோஸ் கன்ஜெக்ஷன். அப்படி இல்லாமல் சந்திரன் வந்து ஒரு 15 டிகிரி இருக்குது அப்படின்னா சனி வந்து இங்கே 5 டிகிரி இருக்கும்போது, 6 டிகிரி இருக்கும்போது, 7 டிகிரி இருக்கும்போது, அல்லது 4 டிகிரி இருக்கும்போது, 3 டிகிரி, ஒரு 10 டிகிரிக்கு முன்னாடி ஒரு ஒரு சனி போய் சந்திரனை தொடுறதுக்கு ஒரு 10 டிகிரியோ 15 டிகிரியோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது அந்த சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறத பார்க்குறோம். ரொம்ப லாங்காக போய் தொடுறது, ரொம்ப க்ளோஸாக போய் தொடக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப குறைவான நபர்கள் தான் பயணிக்கிறத பார்க்குறோம். அதிக பயணங்கள் அவருடைய டிகிரி வேரியேஷன் இருக்கும் பொழுதே ஒரு 10 டு 15 டிகிரி சனிக்கும் சந்திரனுக்கும் இடைவெளி இருக்கும் பொழுது அந்த சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பதிவினுடைய கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம்.